வணக்கம் தீபிகா. சென்னையை அடுத்த பூந்தமல்லி பாரிவாக்கம் பகுதியில் கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் முடங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மழை வெள்ளம் வடிவதற்காக அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். அத்துடன் அப்பகுதியில் உள்ள வடிகால்களில் மழைநீர் ஓடாமல் அப்படியே தேங்கி நிற்பதால் நம்மால் அதை பார்க்க முடிகிறது. தண்ணீர் ஓடாமல் அப்படியே நிற்கிறது. தேங்கி நிற்கும் மழை வெள்ளத்துடன் கழிவு நீர் கலந்திருப்பதால் தண்ணீர் முழுவதும் கருப்பு நிறமாக துர்நாற்றம் வீசியபடி காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மூக்கை மூடிக்கொண்டு இருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீரில் விஷப்பூச்சிகள் மற்றும் பாம்புகள் உள்ளிட்ட ஆபத்தான உயிரினங்கள் காணப்படுவதாகவும் அவை வீட்டுக்குள் நுழைந்துவிடும் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் வெள்ளத்துடன் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அரசு மற்றும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு வருடமும் மழை வெள்ளத்தில் தங்கள் பகுதி பாதிப்பு அடைவதால் நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இது மாருதி நகர் பாரிவாக்கத்துல இருந்து பேசுறேன். இங்க சுத்தி இந்த தண்ணி இந்த மழைக்கே இப்படி தண்ணி தேங்கிடுச்சு. எங்க சுத்தி ஒரே சாக்கடை தண்ணியா ஆயிடுச்சு. தண்ணி போக முடியல. இந்த காவால தண்ணி போல அப்படியே நிக்குது. அதனால சுத்தி ஒரே நாத்தம் அடிக்குது. தண்ணி எல்லாம் ஃபுல்லா கருப்பு கலர்ல மாறி போய் தண்ணி எல்லாம் நாத்தம் அடிக்குது. சாக்கடை தண்ணி ஆயிடுச்சு. இந்த தண்ணி போறதுக்கு கொஞ்சம் வழி பண்ணி கொடுங்க. கவர்மெண்ட் தான் பார்த்து எதனா ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். சுத்தி இந்த மாதிரி இருக்கிறதுனால டெங்கு இதெல்லாம் வைரஸ் இதுவெல்லாம் ஃபீவர் எல்லாம் வருது. தண்ணி சாக்கடை தண்ணியா மாறிடுச்சு. இது வருஷம் தொடர் கதியா இருக்குது. எங்களுக்கு எங்க வெளியிலயும் போறதுக்கும் வழி தெரியல. இப்படி தண்ணி ஃபுல்லா இந்த மழைக்கே இப்படி ஆயிடுச்சு. சுத்தி தண்ணி நிக்குது. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு வழி பண்ணணும். கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். எங்களுக்கு இந்த தண்ணி போறதுக்காவது வழி பண்ணி இந்த தண்ணி அகற்றி எங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். ஒரு சுகாதாரமான ஒரு இது கொடுக்கணும். சுத்தி எங்களுக்கு ஒரே கொசு எக்கச்சக்கமா இருக்குது. குழந்தைங்க எல்லாம் சுத்தி குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க. எல்லாம் இப்பவே ஜுரம் அது இதுன்னு வருது. எங்களுக்கு எதனா ஒரு தீர்வு கொடுங்க. சாக்கடை தண்ணியா தான் ஆயிடுச்சு. இப்போ இது வெளியே போக மாட்டேங்குது. அப்படியே நிக்குது. இந்த காவால தண்ணி அப்படியே போல. இது போறதுக்காவது எதனா வழி இருந்தாலும் பரவாயில்ல. இது தண்ணி காவாலையும் போல. இது சும்மா ஒரு கடமைக்கு தான் இருக்குது. இந்த காவா தண்ணியே போல.